Hello friends, welcome to REVA DESIGNERS. நாம இந்த வீடியோவில் பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது போகிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ப்ளவுஸோட அளவு. ஆல்ரெடி நம்ம கை கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸ்க்கு பேக் பீஸ் கட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா பேக் பீஸோட அளவு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இது ஆர்டினரி ப்ளவுஸ் தான், அதனால் இதை ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் 14 இன்ச் வந்து பாடியோட லென்த்து, 1/2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்கு. இது வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் பாடியோட அளவை எடுத்து, உடம்போட அளவு எடுத்து தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு வந்து எடுத்துருக்கிற லென்த்து இப்போ 14.5. சைடு கழுத்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் 2 இன்ச் வைக்கிறேன். இது வந்து 2 இன்ச்சு. கழுத்தோட லென்த்து, அதாவது எது வரைக்கும் நம்மளுக்கு கழுத்து வேணுமோ அந்த அளவு, அது வந்து 8 இன்ச்சு. இதை வந்து கரெக்டாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இந்த ரவுண்ட் வரைய முடியலன்னா எல் மாதிரி போட்டு கூட அதை க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் கழுத்து. இது வந்து 8 இன்ச்சு. இப்போது இது வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாதவங்களுக்கு, இல்லை அளவு ப்ளவுஸ் சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு, மெயினாக நம்ம அளவு எடுத்து தைக்கும்போது ஃபிட்டிங் இன்னும் பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் இப்போது ஷோல்டரோட அளவு வந்து இந்த அகலம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். டோட்டலாக இப்போ கழுத்து இது ஷோல்டர் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு 5 இன்ச் வரணும். இதை 3 இன்ச் மட்டும்தான் வைக்கிறேன். அடுத்தது ஆம்கோலோட அளவு இந்த 3 இன்ச்சிலிருந்து 5.5 இன்ச் மட்டும் வைக்கிறேன். டோட்டலாக தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 5.5 இன்ச்சு இந்த ஆம்கோலோட அளவு வைக்கிறேன். இந்த அளவு எதை வச்சு வைக்கிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் இதுக்கான சார்ட்டும் போட்டு காட்டிடுறேன். நம்ம வந்து கழுத்து என்ன லென்த் வைக்கிறோமோ அதை வச்சு தான் இந்த ஆம்கோல் எவ்வளோ இன்ச் வைக்கணுங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அளவெடுக்கணும். இப்போது நான் 2 இன்ச் தான் இந்த கழுத்தோட அகலம் வச்சுருக்கேன். அதே மாதிரி 8 இன்ச்சு லென்த் வச்சுருக்கேன் கழுத்துக்கு. அப்போது 5.5 இன்ச் வச்சா தான் இந்த பாடியோட அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போது செஸ்ட்டோட அளவு தான் நம்மளுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட்டு. இந்த பாடியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10.75, அதாவது 35 இன்ச்சு 4ஆல் வகுத்தா நம்மளுக்கு ஒரு 8.75 வரும். அதோட சைடு நம்ம தையலுக்கு உள்ளே விடுற துணி 2 இன்ச் சேர்த்து நம்மளுக்கு 10.75. அதுதான் இந்த ஒரு பக்கத்தோட அளவு. இந்த ஒரு பக்கத்துக்கு வச்சாவே நம்ம பேக் சைடு 2 இன்ச்சு 4 இன்ச் அதில் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்துடும். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அது இதே அளவு தான் வச்சு கட் பண்ண போகிறோம். அதனால் அது அப்படியே கரெக்டாக வந்துடும். இவ்வளோ தான் பேக் பீஸ் கட் பண்ணுறது. மெயினாக இந்த பேக் பீஸை கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை, அதாவது கப் ஷேப் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பேக் பீஸை நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டே கட் பண்ணிடணும். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும், அதாவது ஷோல்டர் கழுடுது, ரொம்ப அகலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணணுன்னா நெக்கோட அகலம் 2 இன்ச் வைக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடும். அதுக்கு தான் நம்ம வந்து 2 இன்ச் வைக்கிறது நெக்கு. நார்மலாக எல்லோரும் 2.5 அந்த மாதிரி வைப்பாங்க. அது வந்து உடம்போட அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எதையுமே வைக்கணும். இப்போ நம்மளுக்கு பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.